சினிமாவில் 50 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ள நடிகர் ரஜினிகாந்திற்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நடிகர் ரஜினியின் மாறுபட்ட வேடங்கள் தலைமுறையாக மக்களின் மனதில் நிலைத்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. வரும் காலத்திலும் அவர் தொடர்ந்து வெற்றி பெற்று நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ வாழ்த்துகிறேன் என பிரதமர் கூறியுள்ளார். ஜிஎஸ்டியில் மாற்றம் செய்யப்படும் என பிரதமர் மோடி அறிவித்த நிலையில் 4 அடுக்குகளாக உள்ள வரி அமைப்பு முறையை 2ஆக மாற்ற மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மேற்கு வங்கத்தில் உள்ள இந்தியா வங்கதேச எல்லையில் இந்திய வீரர்கள் வங்கதேச ராணுவத்தினருக்கு இனிப்புகள் வழங்கினர். பதிலுக்கு அவர்களும் இனிப்பு வழங்கி சுதந்திர தின வாழ்த்து தெரிவித்தனர். ஹைகோர்ட்டை விட சுப்ரீம் கோர்ட் மேலானது இல்லை, இரண்டுமே சமமானவை என சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் நடத்திய சுதந்திர தின விழாவில் பேசும்போது தலைமை நீதிபதி BR கவாய் கூறினார். தமிழகம் மட்டுமல்லாமல் தெலுங்கானாவிலும் எனது பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதாவில் சேர்ந்தேன் என நடிகை கஸ்தூரி கூறியுள்ளார். சிறு குற்றங்களில் ஈடுபடும் நபர்களை தேடி பிடித்து அவர்களுக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்து அவர்கள் பெரிய குற்றங்களில் ஈடுபடும் போதும் கண்டுகொள்ளாமல் அவர்கள் மூலம் வரும் வருமானத்தில் மட்டுமே குறியாக இருப்பது திமுக கட்சியின் வரலாறு என தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை அலுவலகத்தில் தேசிய கொடியை கட்சியின் தலைமைக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் தலைகீழாக ஏற்றியது சர்ச்சையாகியுள்ளது. கடந்த 7 மாதத்தில் மட்டும் தமிழகத்தில் நாய்கள் கடித்து 3,67,000 பேர் பாதிக்கப்பட்டனர். இவர்களில் ரேபிஸ் நோய் தாக்கி 20 பேர் இறந்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் தடுப்பூசி செலுத்தி இருந்தாலும் தொடர்ந்து சிகிச்சை பெற வேண்டும் என சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் கோயிலில் சுவாமி கருட வாகனத்தில் வீதி உலா வரும் நிகழ்ச்சி விமரிசையாக நடந்தது. காரைக்கால் தூய தேற்றரவு அன்னை ஆலய 284ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு தேர்பவனி விமரிசையாக நடந்தது. திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் ஆதி காமாட்சி ஆதி பீட பரமேஸ்வரி காளிகாம்பாள் கோயிலில் ஆடிவெள்ளியை முன்னிட்டு ஊஞ்சல் சேவை விமரிசையாக நடந்தது. 108 பெண்கள் கலந்து கொண்டு உலக நன்மைக்காக தீப விளக்கேற்றி வழிபாடு செய்தனர். வேலூர் மாவட்டம் வேலூர், காட்பாடி, சத்துவாச்சாரி, சேன்பாக்கம், வேலப்பாடி உள்ளிட்ட பல பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. மழையால் குளிர்ந்த சீதோஷண நிலை நிலவுகிறது. நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு டில்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி தொடர்ந்து 12வது முறையாக தேசிய கொடியை ஏற்றினார். முன்னதாக ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்திய வீரர்களுக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டது. நம் வீரர்கள் பயங்கரவாத முகாம்களை வேரறுத்தனர். இதனால் பாகிஸ்தானின் தூக்கம் கலைந்தது என பிரதமர் மோடி கூறினார். பயங்கரவாதிகளையும் அவர்களை ஆதரிப்பவர்களையும் பிரித்து பார்க்க மாட்டோம். அணு ஆயுத மிரட்டல்களுக்கு நாம் அஞ்ச மாட்டோம். இனி நம் மீது தாக்குதல் நடத்தினால் எதிரிகளுக்கு தக்க பதிலடி தரப்படும் என சுதந்திர தின விழாவில் பிரதமர் மோடி உரையாற்றினார். இந்தியாவில் துவங்கும் சிந்து நதி எதிரி நாட்டுக்கு உதவுவதா? விவசாயிகள் மற்றும் தேச நலன் கருதி சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்க முடியாது என பிரதமர் மோடி உரையாற்றினார். தீபாவளி சிறப்பு பரிசாக ஜிஎஸ்டியில் மிகப்பெரிய சீர்திருத்தம் வரப்போகிறது. 2047இல் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக நிச்சயம் உருவெடுக்கும் என டெல்லியில் நடந்த சுதந்திர தின விழாவில் பிரதமர் மோடி உரையாற்றினார். சுதந்திர தின உரையாற்றிய பிரதமர் மோடி அடுத்த 10 ஆண்டுகளில் தேசிய பாதுகாப்பு கவசத்தை வலுப்படுத்தி நவீனமயமாக்க விரும்புகிறேன் என்றார். பகவான் கிருஷ்ணரிடமிருந்து உத்வேகம் பெற்று சுதர்சன சக்கரத்தின் பாதையை தேர்வு செய்துள்ளோம். நாடு சுதர்சன சக்கரா இயக்கத்தை தொடங்க உள்ளது என்று கூறினார். சுதந்திர தினத்தையொட்டி தேசிய போர் நினைவிடத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அஞ்சலி செலுத்தினார். முப்படை தளபதிகள், ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங், இணை அமைச்சர் சஞ்சய் சேத் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பிரதமர் மோடி தொடர்ச்சியாக 12 முறை சுதந்திர தின உரையாற்றி முன்னாள் பிரதமர் இந்திராவின் சாதனையை முறியடித்துள்ளார். இந்திரா பிரதமராக இருந்த காலத்தில் 11 முறை சுதந்திர தின உரையாற்றியுள்ளார். நேரு அதிகபட்சமாக 17 முறை உரையாற்றியுள்ளார். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தினை முன்னிட்டு சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதல்வர் ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றினார். பின்னர் தகைசால் தமிழர் விருது, அப்துல் கலாம், கல்பனா சாவ்லா பெயரிலான விருதுகளை வழங்கினார். சுதந்திர தின நன்னாளில் ஜனநாயகம் நிறைந்த ஒரு தேசத்தை கட்டி எழுப்புவதற்கான நமது உறுதியை வலுப்படுத்துவோம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் ரூபாய் 22,000 உயர்த்தி வழங்கப்படும். தியாகிகளின் குடும்பத்துக்கான மாதாந்திர ஓய்வூதியம் ரூபாய் 12,000 உயர்த்தப்படும் என சுதந்திர தின விழாவில் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார்.
குடும்ப ஆட்சி எனும் மன்னராட்சி தத்துவத்தின் இன்றைய நீட்சிகள் அகற்றப்பட்டு மக்களாட்சி அமைய சுதந்திர தின நன்னாளில் உறுதியேற்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். குவைத்தில் கள்ளச்சாராயம் குடித்து ஆசிய நாடுகளைச் சேர்ந்த 23 பேர் இறந்தனர். 160க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இறந்தவர்கள் மற்றும் சிகிச்சை பெறுவோர்களில் அதிகம் பேர் இந்தியர்கள் என தெரியவந்துள்ளது. டெல்லியில் முகலாய பேரரசர் ஹுமாயூன் கல்லறையில் உள்ள தர்காவின் மேல்கூரை இடிந்து விழுந்ததில் 5 பேர் இறந்தனர். 11 பேர் மீட்கப்பட்டனர். இடிபாடுகளில் சிக்கியுள்ள மற்றவர்களை மீட்கும் பணி நடந்து வருகிறது. உலகிற்கு அமைதி மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வரவும் தர்மத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் இந்தியா பாடுபடுகிறது என RSS தலைவர் மோகன் பகவத் கூறியுள்ளார். நடிகை கஸ்தூரியும் சமூக ஆர்வலரான திருநங்கை நமிதா மாரிமுத்துவும் பாஜ மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னிலையில் பாஜவில் இணைந்தனர். அவர்களுக்கு பாஜ நிர்வாகிகள் வரவேற்பு அளித்தனர். தூய்மை பணியாளர்களின் உரிமைகளை மறுத்துவிட்டு முதல்வர் ஸ்டாலின் நாடகமாடுகிறார் என பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். GST வரி குறைக்கப்படும், இதுவே தீபாவளி பரிசாக இருக்கும் என பிரதமர் மோடி கூறியிருப்பது மகிழ்ச்சி என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். எங்களை பொறுத்தவரை GST வரி என்கிற முறையே கைவிடப்பட வேண்டும் என்பதுதான் என்றார். தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவரும் நாகாலாந்து கவர்னருமான இல கணேசன் உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 80. பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். சென்னையில் நடந்த சுதந்திர தின விழாவில் அப்துல் கலாம் விருது பெற்றதை பெருமையாக நினைக்கிறேன். இது ஒரு நல்ல சந்தோஷமான தருணம் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறினார். பார்லிமென்ட்டில் தமிழகம் சார்பில் அதிகம் குரல் கொடுத்து சண்டை போட்டவன் நான்தான். அதற்காக வாங்கி கட்டி கொண்டவனும் நான்தான். என்னை ஒழித்தார்கள் என திமுக MP கதிர் ஆனந்த் தெரிவித்தார். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி கவர்னர் மாளிகையில் நடைபெற்ற துணைநிலை கவர்னர் கைலாஷ்நாதனின் தேநீர் விருந்தில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள், MLAக்கள், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, வைத்தியலிங்கம் MP உள்பட பலர் கலந்து கொண்டனர். ஆடி வெள்ளியை முன்னிட்டு கரூர் வேம்பு மாரியம்மனுக்கு ரூபாய் நோட்டுகளால் தனலட்சுமி பண அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ராகுல் வாக்காளர் அடையாள அட்டையை சோதனை செய்ய வேண்டும், ராகுல் வாக்குரிமையை தேர்தல் கமிஷன் பறிக்க வேண்டும் என இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்தார். CV சண்முகம் செலுத்திய 10 லட்சம் ரூபாய் அபராத தொகை நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்துக்கு பயன்படுத்தப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்காத லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலை பாஜக கடுமையாக விமர்சித்துள்ளது. ஒட்டுமொத்த நாட்டின் கொண்டாட்டத்தை பாகிஸ்தான் விரும்பி ராகுல் புறக்கணித்திருப்பது வருத்தமானது என பாஜக செய்தி தொடர்பாளர் ஷெஷாவத் பூனவாலா தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு தலைமை பண்பு இல்லை என ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்தது அவரது இயலாமையை காட்டுகிறது என RB உதயகுமார் பதிலடி கொடுத்துள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி 3 நாள் தொடர் விடுமுறை விடப்பட்டதால் விமான டிக்கெட் விலை பன்மடங்கு உயர்ந்தது. தூத்துக்குடிக்கு 21,867 ரூபாய் வசூலிக்கப்பட்டதால் பயணிகள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். சுதந்திர தின விழாவையொட்டி டில்லி செங்கோட்டையில் 20,000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதிநவீன AI கேமராக்கள், ட்ரோன் தடுப்பு சிஸ்டம் ஆகியவை பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டது. ஆந்திர மாநிலத்தில் பெண்களுக்கு இன்று முதல் கட்டணமில்லா பஸ் பயணத்தை முதல்வர் சந்திரபாபு நாயுடு, துணை முதல்வர் பவன் கல்யாண் தொடங்கி வைத்தனர். மகாராஷ்டிரா மாநிலம் சதாரா பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 3ஆக பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை. டில்லி செங்கோட்டையில் நடந்த சுதந்திர தின விழாவை புறக்கணித்த ராகுல், மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் காங்கிரஸ் அலுவலகத்தில் நடந்த விழாவில் பங்கேற்றனர். ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை நிறுத்தி வைக்கவில்லை என இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் திடீர் மேகவெடிப்பால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 60ஆக அதிகரித்துள்ளது. மாயமான 200 பேரை தேடும் பணி முழுவீச்சில் நடக்கிறது. இந்திய டென்னிஸ் வீரர் லியாண்டர் பயஸின் தந்தையும் முன்னாள் ஹாக்கி வீரருமான வெஸ்பயஸ் கொல்கத்தாவில் காலமானார். அவருக்கு வயது 80. இவர் 1972 ஒலிம்பிக் ஹாக்கியில் வெண்கலம் வென்ற இந்திய அணியில் இடம் பிடித்திருந்தார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறந்த மாநகராட்சிக்கான விருதுகளை தமிழக அரசு வழங்கியது. முதல் பரிசை ஆவடி மாநகராட்சியும் 2வது பரிசை நாமக்கல் மாநகராட்சியும் தட்டிச் சென்றது. வங்கியில் காசோலை டெபாசிட் செய்த சில மணி நேரத்தில் உரியவரின் கணக்கில் வரவு வைக்கும் புதிய நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது வரும் அக்டோபர் 4 முதல் அமலுக்கு வரும் என ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கடல் மற்றும் நாழிக்கிணறு புனித தீர்த்தத்தில் பக்தர்கள் புனித நீராடி நீண்ட வரிசையில் சுமார் 6 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர்.
திண்டுக்கல் ஆதி பெரியகாண்டியம்மன் கோயில் ஆடி உற்சவ விழாவை முன்னிட்டு கோயில் பூசாரி அரிவாள் மீது நின்று அருள்வாக்கு கூறும் நிகழ்வு விமரிசையாக நடந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரம் கிராமத்தில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து 14வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் உள்ள தோரணமலை முருகன் கோயிலில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஏற்றப்பட்டது. மாணவர்கள் பாரத மாதா மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்கள் வேடமணிந்து கலை நிகழ்ச்சிகள் நடத்தினர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாகர்கோவில் கிருஷ்ணன் கோவில் அன்னை ஆதிபராசக்திக்கு தேசிய கொடி அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடு நடந்தது. திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். கோவை சாய்பாபா காலனி முத்துமாரியம்மன் கோயிலில் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்தது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் உள்ள செங்கழு நீரம்மன் கோயில் தேர் திருவிழா கோலாகலமாக நடந்தது. கவர்னர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் படம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர். பயங்கரமான ஆயுதங்கள் மூலமாக வன்முறையை தூண்டும் குற்றங்களுக்கு வழிவகுக்கும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்களை தடுக்க கோரி இன்ஸ்டாகிராம் நிறுவனத்திற்கு அரசு மூலமாக கடிதம் வழங்க உள்ளதாக சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்தார். சென்னையில் வசிக்கும் பிற மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் விடுமுறையை கொண்டாடுவதற்கு சொந்த ஊர்களுக்கு சென்றதால் விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இன்றைய தினம் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னையிலிருந்து நேற்று ஒரே நாளில் சிறப்பு பஸ்கள் உள்பட 3252 பஸ்கள் இயக்கப்பட்டன. இதில் 1,78,860 பேர் பயணம் செய்ததாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அருவியில் குளிக்க திடீர் தடை விதிக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் வெளியேற்றப்பட்டதால் அவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். சென்னை செம்மஞ்சேரியில் மெட்ரோ ரயில் பணிகள் நடந்து வருகிறது. பணியின் போது ராட்சத கிரேனின் கம்பி அறுந்து விழுந்ததில் ஜார்க்கண்டைச் சேர்ந்த பிக்கி குமார் என்பவர் இறந்தார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறந்த நகராட்சிக்கான விருதுகளை தமிழக அரசு வழங்கியது. முதல் பரிசை ராஜபாளையம் நகராட்சியும், 2வது பரிசை ராமேஸ்வரம் நகராட்சியும், 3வது பரிசை பெரம்பலூர் நகராட்சியும் தட்டிச் சென்றன. தூய்மை பணியாளர்களின் பல்வேறு சங்க நிர்வாகிகளை சந்தித்த முதல்வர் ஸ்டாலின், என்றைக்கும் நாம் உழைக்கும் மக்களுக்கு துணையாக நிற்போம் என தெரிவித்தார். மயில்கள் சரணாலயம் அமைக்க கோரி சமூக ஆர்வலர் ஆறுமுகம் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் கோயில் கோபுரத்தின் மீது ஏறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது கோபுரத்தின் உச்சியிலிருந்து அவர் தவறி விழுந்து இறந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க வந்த டூரிஸ்டுகளை நாய் ஒன்று விரட்டி கடித்தது. நாய் கடித்த 8 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர். பெற்றோர்கள் பிள்ளைகளை போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் பாதுகாக்க வேண்டும். அனைவரும் கட்டாயம் உயர்கல்வி வரை படிக்க வைக்க வேண்டும் என வேலூர் கலெக்டர் சுபலட்சுமி தெரிவித்தார். குற்றாலம் மெயின் அருவியில் ஏராளமான டூரிஸ்டுகள் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அனைவரையும் பாதுகாப்பாக வெளியேற்றினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே தேரெந்தல்பட்டியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாணவர்கள் வரைந்த 79 மீட்டர் நீளமுள்ள 259 அடி தேசிய கொடி அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு நீலகிரி தெப்பக்காடு யானைகள் முகாமில் முதுமலை புலிகள் காப்பக இணை இயக்குநர் வித்யா தேசிய கொடியேற்றினார். தேசிய கொடிக்கு வளர்ப்பு யானைகள் அனைத்தும் குளறியபடி மரியாதை செலுத்தியது. சுதந்திர தினத்தையொட்டி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உள்ள 142 அடி உயர ராஜகோபுரத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து 166 பயணிகளுடன் கோழிக்கோடு வந்த விமானம் நடுவானில் பறந்தபோது இயந்திர கோளாறு ஏற்பட்டது. விமானம் உடனடியாக சென்னையில் தரையிறக்கப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சுதந்திர தின வாழ்த்து தெரிவித்துள்ள தவேக தலைவர் விஜய், மதசார்பற்ற சமூக நீதியே சமத்துவ சமுதாயம் அமைய வழிவகுக்கும் என்றும் கூறியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை இன்று சவரனுக்கு 80 ரூபாயும் கிராமுக்கு 10 ரூபாயும் குறைந்தது. ஒரு சவரன் 74,240 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 9,280 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை திருவிடந்தை கடற்கரையில் 4 நாள் காற்றாடி திருவிழா நேற்று துவங்கியது. இதில் இந்தியா, பிரான்ஸ், தாய்லாந்து உட்பட 40 நாடுகளைச் சேர்ந்த காற்றாடி கலைஞர்கள் கலந்து கொண்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காடு யானைகள் முகாமில் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. பாகன்கள் தேசிய கொடியை ஏந்தி யானை மீது அமர்ந்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர்.
பொள்ளாச்சி அருகே உள்ள ஆவலப்பம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி முத்துக்குமார் என்பவரை பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் நவநீத கிருஷ்ணன் என்பவர் வெட்டி கொன்றார். தலைமறைவான அவரை போலீசார் தேடுகின்றனர். கால்பந்து ஜாம்பவான் அர்ஜென்டினா அணியை சேர்ந்த மெஸ்ஸி வருகிற டிசம்பர் 12ஆம் தேதி கொல்கத்தா வருகிறார். தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ள மெஸ்ஸி டிசம்பர் 12ஆம் தேதி டெல்லியில் பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளார். இந்திய சுதந்திர தினத்துக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள ரஷ்ய அதிபர் புடின், உலக அரங்கில் முக்கிய பிரச்சினைகளை தீர்ப்பதில் இந்தியா முக்கிய பங்களிக்கிறது. கூட்டு முயற்சிகள் மூலம் இந்தியா ரஷ்யா ஒத்துழைப்பை தொடர்ந்து விரிவுபடுத்துவோம் என கூறியுள்ளார். ஏவுகணை திறனை அதிகரிப்பதற்காக பாகிஸ்தான் ராணுவத்தில் ராணுவ ஏவுகணை படை என்ற தனி ராணுவ பிரிவை உருவாக்குவதாக அந்நாட்டு பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அறிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூடுதல் வரிகளை விதித்து உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் நிலையில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட விரும்புவதாக சீனா தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டினை அலாஸ்காவில் சந்தித்து பேச உள்ளார். அதற்கு முன் பேசிய டிரம்ப், உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யா தயாராக உள்ளது, சமாதானம் செய்ய ரஷ்ய அதிபர் புட்டின் தயாராக இருக்கிறார் என்றார். அமெரிக்க அதிபர் டிரம்பும் ரஷ்ய அதிபர் புட்டினும் இன்று அலாஸ்காவில் சந்தித்து பேச உள்ள நிலையில் இந்த சந்திப்பில் எந்த ஒப்பந்தமும் கையெழுத்தாகாது என ரஷ்யா அறிவித்துள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடித்த கூலி படம் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றுள்ளது. முதல் நாளில் இப்படம் 151 கோடி ரூபாய் வசூலித்துள்ளது. இதுவரை வெளியான தமிழ் படங்களில் முதல் நாளில் அதிக வசூலை குவித்த படமாக விஜயின் லியோ இருந்தது. அந்த சாதனையை இப்போது கூலி முறியடித்தது. சின்னத்திரையில் காமெடி செய்து படங்களில் சிறு வேடங்களில் நடித்து வந்த பாலா இப்போது காந்தி கண்ணாடி என்ற படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகிறார். ஷெரீப் இயக்க முக்கிய வேடத்தில் இயக்குனர் பாலாஜி சக்திவேல் நடித்துள்ளார். இதன் படப்பிடிப்பு முடிந்த நிலையில் செப்டம்பர் 5 வெளியாவதாக அறிவித்துள்ளனர். என் கனவு நனவாக போகிறது என பாலா குறிப்பிட்டுள்ளார். கூலி படத்திற்கு பின் நெல்சன் இயக்கும் ஜெயிலர் 2வில் நடிக்கிறார் ரஜினி. முதல் பாகத்தில் நடித்தவர்களும் இதில் தொடர்கிறார்கள். ஆனால் முதல் பாகத்தில் ரஜினி மகனாக நடித்த வசந்த் ரவி இறந்து விடுவதால் இதில் நடிக்கிறாரா அல்லது பிளாஷ்பேக் காட்சியில் எதுவும் வருகிறாரா என்பது சஸ்பென்ஸ் நீடிக்கிறது. இது பற்றி வசந்த் ரவியிடம் கேட்டபோது அவர் கூறியதாவது, ஜெயிலர் 2 உருவாவது மகிழ்ச்சி, நான் நடிக்கிறேனா என்பது குறித்து படக்குழுதான் முடிவெடுக்க வேண்டும். இப்போது இந்திரா என்ற வேடத்தில் கண் பார்வையற்ற போலீஸ் அதிகாரியாக வருகிறேன் என்றார். சென்னையில் நடந்த கமாண்டோவின் லவ் ஸ்டோரி பட விழாவில் பேசிய கங்கை அமரன், இந்த வயதிலும் ரஜினி நடிப்பை பார்க்கையில் நானும் ஏன் இசையமைக்க கூடாது என யோசிக்கிறேன். ஹேராம் படத்தில் புதுவிதமான இசை உருவாக நான் தான் காரணம். ஆனால் இதை என் அண்ணன் இளையராஜாவோ கமலோ எந்த மேடையிலும் சொல்லவில்லை. ஒரு காலத்தில் 10 ஆண்டுகள் இளையராஜா என்னை ஒதுக்கி வைத்தார். அந்த சமயம் பாடலாசிரியர் வைரமுத்து அவரிடம் பாட்டு எழுதி வளர்ந்தார். ஆனால் விழாக்களிலெல்லாம் இளையராஜா வளர்ந்து வர நானே காரணம், என் பாடலே காரணம் என வைரமுத்து பேசினார். இதை என் அண்ணனிடம் கூறினேன், அவர் நம்பவில்லை. பின்னர் அவரும் உண்மையை அறிந்து கொண்டார். இதுதான் அவர்களுக்கிடையே விரிசல் ஏற்பட காரணம் என்றார். ரஜினிகாந்த் தொடர்ந்து 50 ஆண்டுகளாக உச்ச நட்சத்திரமாக ஒளிர்வது இந்தியாவில் இதுவரை எவரும் நிகழ்த்திடாத ஈடு இணையற்ற தனிமனித பெருஞ்சாதனையாகும் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். மலையாள நடிகர் சங்கம் அம்மா என்கிற பெயரில் செயல்படுகிறது. கடந்த ஆண்டு வெளியான நீதிபதி ஹேமா கமிஷன் அறிக்கையில் இந்த சங்கத்தில் உறுப்பினர்களாக உள்ளவர்கள் மீதும் பாலியல் குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் அப்போது தலைவராக இருந்த மோகன்லால் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களும் ராஜினாமா செய்தனர். நேற்று நடிகர் சங்க தேர்தல் நடந்தது. இதில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட நடிகர் ஸ்வேதா மேனன் வெற்றி பெற்று மலையாள நடிகர் சங்கத்தில் முதல் பெண் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முன்னதாக இவர் ஆபாச படத்தில் நடித்ததாக கூறி இவர் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என வழக்கு தொடரப்பட்டது. அவற்றையெல்லாம் மீறி வெற்றி பெற்றுள்ளார். நடிகை மிருணால் தாக்கூர் முன்பு ஒரு பேட்டியில் நடிகை பிபாஷா பாசுவின் உடலை பற்றி கேலி செய்வது போன்று பேட்டியளித்திருந்தார். இதற்கு அப்போதே பிபாஷாவும் பதிலடி தந்தார். அந்த பேட்டி இப்போது மீண்டும் வைரலாக பலரும் மிருணாலை விமர்சித்தனர். இதற்கு அவர், எனது டீனேஜ் வயதில் அளித்த பேட்டி அது. அந்த சமயத்தில் பல முட்டாள்தனமான முதிர்ச்சியற்ற கருத்துக்களை தெரிவித்தேன். அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன். யாரையும் உடல் ரீதியாக அவமானப்படுத்துவது என் நோக்கமல்ல. நான் விளையாட்டாக பேசியது மிகைப்படுத்தப்பட்டுவிட்டது. வார்த்தைகளை கவனமாக பேசியிருக்க வேண்டும். காலப்போக்கில் கற்றுக்கொண்டேன் என தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடிகர் ரஜினிகாந்த் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். அவரது 50 ஆண்டுகால திரையுலக பயணத்தை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்து கட்சி தலைவர்களுக்கும் திரையுலக நண்பர்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார்.
கூலி திரைப்படம் வெளியான முதல் நாளில் உலக அளவில் 151 கோடி ரூபாய் வசூலை குவித்துள்ளதாக தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் அறிவித்துள்ளது. விஜயின் லியோ படத்தின் முதல் நாள் வசூல் 148 கோடியே 5 லட்சத்தை கூலி படம் முந்தியுள்ளது.